அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஆட்டுக்கறி குழம்பு. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு பண்டிகை வருது, விசேஷம் வருது, எதனா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வருதுன்னா அந்த டைம்ல இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பா இருக்கும். சாப்பாடுல ஊற்றின்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இந்த ஸ்பெஷல் ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 50 ml கடலை எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றிட்டு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கிற அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும்னா எப்படி வதக்கணும்னா, டார்க் ப்ரௌன், அதாவது இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம விட்டோம் அப்படின்னா அது தீஞ்சிடும். அந்த அளவுக்கு டார்க் ப்ரௌனாக வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கணும்னு சொல்கிறத விட ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா டார்க்காக ஃப்ரை பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் இல்லையா, இன்னும் ஒரு நிமிஷம். ஏற்கனவே டார்க் ப்ரௌன் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் லேசாக நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இந்த தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா, அந்த தக்காளியோட தோல் அதுலேருந்து நல்லா வெளியே வந்துடுற அளவுக்கு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஒரு 10 முந்திரி, 10 பாதாம் நம்ம சுத்தலாம் ஊற வைக்க வேணாம், அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா தழை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம், இதுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இறக்கிட்டு வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறுற நேரத்தில் நம்ம அதே பானை அடுப்பில் வச்சுட்டு கறி வேக வைக்கிற வேலையை பார்க்கலாம். இந்த பானில் ஒரு 30 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸு ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி, எல்லாம் ஆட்டுக்கறியாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஆட்டுக்கறியை லேசாக வதக்கணும். எவ்வளோ நேரம் வதக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது மாதிரி எண்ணெயில் கறியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கறி வந்து பூ போல் பஞ்சு மாதிரி சூப்பராக வேகும். உள்ளே அந்த மசாலா, காரம், உப்புலாம் நல்லா உரைச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதக்கியிருக்கிறோம். அப்படியே தண்ணிலாம் கறியிலேருந்து அப்படியே வெளியே வருது. அப்படியே நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கினே இருக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்க போகிறோம். அதே நேரத்தில் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 1 by 1 சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கினே இருக்கணும். இப்போ பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூனு தனியாத்தூள். தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த தனியாவோட ஃப்ளேவர் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக தரும்.
அதே நேரத்தில் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 400 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பானை மூடிட்டு 10 விசில், ஆட்டுக்கறினா நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, கண்டிப்பாக ஒரு 10 விசில் விடணும். 10 விசில் விட்டால் தான் அருமையாக கறி வந்துட்டு பூ போல் இருக்கும். ஸோ அது வேகிற நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல ஒரு குறைன்னு ஒரு தடவை லேசாக அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை அதில் போட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் 10 விசில் வந்துச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கலர்ஃபுல்லான கறி குழம்பு அப்படியே வேறு வாசனை வரும். சூப்பராக அந்த மசாலா வாசனைலாம். ஒரு தடவை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செக் பண்ணிக்கலாம், எதுக்கு இருந்தாலும் கறி வெந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அப்படியே பூ போல் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பித்தோன்னா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு லேசாக ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வேறு லெவலில் கலர்ஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆகிடும். இந்த நேரத்தில் பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்குதுல்ல. இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழையாக மேலே போட்டு கிளறினீங்கன்னா அற்புதமான ஸ்பெஷல் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த அற்புதமான ஆட்டுக்கறியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.